Hello friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரிட்டர்ஸ், பனானா ஃப்ரிட்டர்ஸ், ரா பனானா ஃப்ரிட்டர்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எவ்ரி தேர்ஸ்டே குக்கிங் டிப்ஸ் கொடுக்குறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துட்டுருக்கேன். கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சால்ட் 1 ஸ்பூன். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ முதல்ல வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு நல்லா திருவி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பவுலில் அதை போட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த வாழைக்காவையும் கொத்தமல்லி பச்சை மிளகா அதை ஒரு பவுலில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதோடு தான் நம்ம அந்த மாவை போட்டு கலக்க போகிறோம். கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்து அரிசி மாவு. ஸோ இப்போ எடுத்துச்சுக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம போடுறோம், அவ்வளோதான். ஸோ சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, பெருங்காயம். ஸோ எல்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ நன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே நான் கொட்ட போகிறதில்ல. அந்த வாழைக்காயில் இருக்கிற அந்த ஈர பதமே போதும். ஸோ அதை வச்சே இந்த மாவை நம்ம கலந்துடலாம். ஸோ நன்னா ஒரு பால் மாதிரி நம்ம அதை இப்போ பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ அப்புறம் அதை நம்ம எண்ணெய் வச்சு உருட்டி போட போகிறோம். ஸோ இது நன்னா அப்படியே கலந்து பண்ணிக்கோங்க. தண்ணி கொட்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா பால் மாதிரி நன்னா திரண்டு ரெடி ஆகிடுது. ஸோ மாவு இப்போ ரெடி ஆகிடுது நமக்கு. ஸோ ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுருக்கேன். அது கொஞ்சம் காஞ்ச உடனே எண்ணெய் குத்த போகிறோம். ஸோ பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் கொட்டிட்டு அது நல்லா காயட்டும். எண்ணெய் சுட்டாச்சு. இப்போ நம்ம அதை போடலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் மாவு கையில் எடுத்துக்கோங்க. அப்படியே அது பிச்சு போடுற மாதிரி போட்டால் போதும். இதுக்கு பெரிய ஷேப்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிச்சு அப்படியே போட்டுடலாம். ஜஸ்ட்டு பகோடா மாதிரி தான், யூஸ்வலாக வெங்காய பகோடா பண்ணுற மாதிரி தான். ஸோ ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும். இது நன்னா இப்போது பொரிஞ்ச உடனே திருப்பி போட்டு நன்னா பொன்னிறமாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ நன்னா ஆயின்ருக்கு. இது அடுத்த பக்கம் திருப்பியாச்சு. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் 10 நிமிஷம் உங்களுக்கு சுட சுட சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் வாழைக்காய் இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அடுத்த இடியும் போட்டுடுறேன் நான். ஸோ இது மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கூட பண்ணலாம். வெண்டைக்காவும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதுவும் இது மாதிரி பண்ணலாம். வள்ளிக்கிழங்கு கூட திருவி இது மாதிரி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு எப்படி வந்தது, எப்படி பண்ணி பார்த்தீங்களான்னு உங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ஃப்ரிட்டர்ஸ் நீங்களும் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon. Bye bye.